சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் புறநகர் பகுதி பேருந்து நிலையங்களில் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக இன்று முழு ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 9:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரைக்கும் இந்த ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் விரைவு பாதை மற்றும் யார்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மறுசீரமைப்பு மற்றும் புதிய கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் அங்கு முழு அளவில் சிக்னல் ஆட்டோமேட்டிக் சிக்னலை ரத்து செய்துவிட்டு மேனுவலாக இயக்கப்படுகிறது. இதனால் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரைக்கும் முழுமையாக இந்த புறநகர் ரயிலான இந்த தடத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் கடைசி ரயில் காலை சென்னைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து 9:30 மணி அளவுக்கு புறப்பட்டு சென்றது. அதில் அதிக அளவு பயணிகள் பயணித்து சென்றனர். அதே போல் காலை 10 மணிக்கு செங்கல்பட்டு மார்க்கமாக ரயில்கள் கடைசி ரயில் புறப்பட்டு சென்றது. இதனை அடுத்து அந்த ரயிலில் பயணம் செய்பவர்கள் ஜிஎஸ்டி சாலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக இந்த சிறப்பு ரயில்கள் சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரையும், பல்லாவரத்திலிருந்து மீண்டும் சென்னை கடற்கரைக்கு குறிப்பிட்ட இடைவெளி 20 நிமிடத்துக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது. ஆனால் அந்த ரயில் பல்லாவரத்தை தாண்டி குரோம்பேட்டை, தாம்பரம் மற்றும் பெருங்குளத்தூர், ஊரப்பாக்கம் போன்ற பகுதியில் செல்லாது. அதே போல் செங்கல்பட்டில் வரும் ரயில் கூடுவாஞ்சேரியோட கடைசியாக நிறுத்தப்படும். அது பின்பு அது அரை மணி நேரத்துக்கு ஒரு ரயிலாக மாற்றப்பட்டு சிறப்பு ரயிலாக அது மீண்டும் செங்கல்பட்டு நோக்கியும் திருமால்பூர் வழித்தடத்தில் செல்லும். இதனால இந்த பல்லாவரம் முதல் இந்த கூடுவாஞ்சேரி வரை முழு அளவு இந்த காலை நேரத்தில் தடை செய்யப்பட்டதால் அதற்கான மாற்று ஏற்பாடாக மாநகர போக்குவரத்து கூடுதல் பேருந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக பல்லாவரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு 20 நிமிடத்துக்கு 20 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர பேருந்து அறிவித்துள்ளது. அதே போல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஒரு 10 பேருந்துகள் என கூடுதல் பேருந்தும் மற்றும் 275 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை பெரிய போக்குவரத்து ஏற்படவில்லை. அதற்காக போலீசாரும் இந்த ஏற்பாடு செய்யப்படுவதால் ஏற்படவில்லை. இனி ஒரு நேரத்தில் எப்படி இருக்கும் என சிறிது நேரம் கழித்தால் தான் தெரியும். ஆனால் இன்று முதல் 14ஆம் தேதி வரைக்கும் இதே நிலை நீடிக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.